இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு சில்ட் ப்ளஸ் 3 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு விட்டுருக்காங்க. குரோம்பேட் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1424 ஸ்கொயர் ஃபீட்டில் வித் ப்ரைவேட் டெரஸோட ஸ்பேஷியஸாக ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா சரவணா ஸ்டோர். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சரவணா ஸ்டோருக்கும் நமக்கும் ரொம்ப நியர்பைன்ட்டு. அந்த சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் யுவராஜ். இப்போ நம்ம சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட் நியர்பையிலே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னா குறைஞ்சது 2 கோடியிலேருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் இப்போது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்லேயே நீங்கள் வாங்கினோன்னா 2 கோடி இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. ஆனால் நம்ம சென்னை ஏர்போர்ட் நியர்பை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் டி நகரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நியர்பை இருக்குமோ அதெல்லாமே இருக்கிற மாதிரி குரோம்பேட்டில், அதாவது குரோம்பேட் லொக்கேஷன் உங்களுக்கு சொன்னாவே தெரியும், குரோம்பேட்டில் அப்படி ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க, என்கிட்ட ஒரு டிமாண்டும் வச்சுருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த சைட் தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த சைட்டை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எலிவேஷன் பார்த்துலாம். எலிவேஷன் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எலிவேஷன் பாருங்கள், அப்போவே உங்களுக்கே தெரியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது எலிவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் இதுவாக காமிக்கிறேன் இந்த எலிவேஷனோட பிளானை. ஸோ எலிவேஷன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அப்படியே வாங்க உள்ளே ஒன்றா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 3 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 3 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலாக 8 வீடு இதில் வந்துடுவாங்க. 8 வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 3 கார் பார்க்கிங், அந்த சைடில் 3 கார் பார்க்கிங், அப்படியே இந்த ஃப்ரண்ட்டில் 2 கார் பார்க்கிங் வரும். உங்களுக்கு ஒரு காரை எடுத்தால் தான் இன்னொரு கார் வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக காரை அப்படியே வெளியே எடுத்து வெளியே போய்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக. கீழே நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 8 கார் சொல்லியிருந்தேன், 10 கார் விடுற அளவுக்கு கூட இந்த இடத்துல ஸ்பேஷியஸாக அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடம் பாருங்கள், நமக்கு சுற்றி செட்பேக்குமே விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 அடி செட்பேக் விட்டுருக்காங்க. வீடை சுற்றி வர அளவுக்கு நமக்கு ஏர் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், வென்டிலேஷனாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதோட மெட்டீரியல் குவாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. டால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்ஸ் தான். ரெட் பிரிக்ஸுமே நான் காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்கு இப்போ எம்சாண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரெட் பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒயர் கட்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயர் கட்டர். நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா அந்த மாதிரி 9 ரூபா செங்கல் அந்த மாதிரி தான் கட்டல. இந்த செங்கல் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12 ரூபா வரும். 12 ரூபா செங்கல் வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணிருக்காங்க. டைல்ஸ் இங்கே பாருங்கள், வால் டைலுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நீங்கள் வால் டைலாக இருக்கட்டும், ஃப்ளோரிங் டைலாக இருக்கட்டும், நீங்கள் இந்த டைமில் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைல் வேணுன்னா டைல் போட்டுக்கலாம், மார்பிள்ஸ் வேணுன்னா இல்லை கிரானைட் வேணுன்னா அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஷியஸாக ஒரு சில்ட் ஃபுல்லாகவே விட்டுருக்காங்க. ப்ளஸ் நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியுமே வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு லிஃப்ட் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வீட்டுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது ப்ரைவேட் டெரஸோட. ஏன்னா ரீசேலில் நம்ம நிறைய ப்ரைவேட் டெரஸ் போட்டிருந்தோம். உங்களுக்கு எனக்கு ஒரு புது வீட்டில் ஒரு ப்ரைவேட் டெரஸோடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீட்டில் ஒரு சூப்பரான ப்ரைவேட் டெரஸ் 2 வீடு இருக்குங்க. 1 இல்லை 2 வீடு இருக்குது. அது எல்லாமே மேலே போய் ஒன்றா நான் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ மேலே போய் ஒன்றா நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து ஒரே பிளானில் தாங்க இருக்கும்.
ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன பிளான் இருக்கோ அதே சேம் பேட்டர்னில் தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதே ஸ்கொயர் ஃபீட் அது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் சேம் அதே இதுவில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாபி ஏரியாங்க ஃபுல்லாகவே. இது லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் லிஃப்ட்டுக்கு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 வீடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 வீடும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடும் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது முக்கியமாக இது சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இருக்க வீடோட ஃபேஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் 2 ஃபேஸிங்கில் தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. வீடு கட்டினது 2 ஃபேஸிங்கில் தான் கட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் இல்லை பொதுவாக ஜென்ரலாகவே வீடு பார்க்குறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே நம்மக்கிட்ட ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. வாங்க ஒன்று நான் பார்த்து தெரிஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஒரு வீடு எல்லா வீடுமே ரிவ்யூ பண்ணி காமிச்சோன்னா நமக்கு டைம் இருக்காது. நீங்களும் ஒன்றா நேரில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்த்துடலாம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. லாபி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த வீட்டுக்காகவே செப்பரேட்டாக நமக்கு கேட்டு உங்களுக்கு வந்து மற்ற வீடை விட இந்த வீடை புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங். காலைல சன்ரைஸ் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக உள்ள சன்லைட் வரும். அப்படியே வாங்க, இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்ல ஒரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ ஒரு விண்டோ தருவாங்க, மேக்ஸிமம் 2 விண்டோ. ஆனால் இவ்வளோ பெரிய விண்டோ தான் தர மாட்டாங்க, நல்ல ஒரு பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த இடத்துல ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதால இது ஓப்பன் பண்ணிவிட்டாலே சன்ரைஸ் அண்டு காற்று உங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வருங்க. லிவிங் ஏரியா, இந்த வீட்டோட லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். லிவிங் ஏரியா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 17x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 17 வரும். இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் கார்னர் சோஃபா, எல் சைஸ் சோஃபா வந்து தாராளமாக போடலாம். அதுக்கான ஸ்பேஸுமே விட்டுருக்காங்க. லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதே மாதிரி நமக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஸ்ட் ரூமே வந்துடுவாங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4x6 சைஸில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வால் டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைல் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இல்லை, நமக்கு ஃப்ளோர் டைல் போடுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்ராக்டிவான லுக் தரணுன்றதுக்காக பாத்ரூம் டைலே இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைல் பாருங்கள், காம்பினேஷன் இதுக்கு அப்படியே மேட்சிங்காக இந்த காம்பினேஷனில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட்டும் நமக்கு வந்துடும். வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு கிச்சனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் அக்காக்களுக்கு கிச்சன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவீங்க. அதனால் கிச்சனை போய் பார்த்துடலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. அப்படியே கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10x8 சைஸில் பெரிய ஒரு கிச்சனாக கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் கிச்சன் எந்த சைஸ், அதாவது கிட்டத்தட்ட 10x9 சைஸ் தாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அந்த 0.4% அந்த இது தான் நமக்கு வருது, டிஃப்ரெண்ட் வருது. 10x9 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டைல் கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதே கிச்சனை நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஓ வாட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அது வேஸ்ட் வாட்டர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆர்ஓ வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் திங்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் எதுக்காகனா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக ஃப்ரிட்ஜ் வைக்கணுன்றதுக்காகவே இந்த ஸ்பேஸை விட்டு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அப்படியே வெளியே வாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுக்கான ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வெசல் வாஷிங் ப்ளஸ் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெசல் வாஷ் பண்ணுறீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷின் இது பண்ணுறீங்கன்னா அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வீடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க ஒன்றுமே. வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், இந்த பெட்ரூமை ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 11x12 சைஸில் 11x12 சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட அந்தளவுக்கு பேலன்ஸ் ஸ்பேஸ் இருக்கும். இதே நீங்கள் வுட் ஒர்க்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. திங்ஸ் வைக்க செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டி பார்த்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஒரு விண்டோவுமே வந்துடும். வாங்க இந்த பாத்ரூம் நமக்கு
5க்கு 9 சைஸில், அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 சைஸு, லென்த் வந்து 9, இந்த சைஸில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் இதுலையும் பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல் கொடுத்துருக்காங்க. டிசைன் தான் போடாமல் ஒரு பிளெயினாக ஒரு கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 என்ற சைஸில் நல்ல காம்பேக்டான, அதாவது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்புறம் இன்னொரு பெட்ரூம் தராங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுலேயும் நீங்கள் கிங் சைஸ் பெட் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சேம் தான் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய விண்டோ வந்துடும் உங்களுக்கு. 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்குன்றதால நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க, வென்டிலேஷனுமே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்து ரோட் ஃபேஸிங் பால்கனி. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனி வரும். ஒன்று வந்து கிச்சன்லேருந்து வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து வரும். உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட், அதாவது எல்லாமே சொல்லியாச்சுல, இந்த வீட்டுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் இன்வெர்டர் வைக்கினீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. அதை போட்டு உட்வொர்க்கில் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். எல்லாமே ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து குடியேறாமல் ப்ளஸ் இந்த பில்டர்கிட்டே கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு இருக்க ஐடியா எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி பில்டருக்குமே ஐடியா இருக்குங்க. ஸோ அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு நீடு இருக்கோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு, ஒரு டைப். நான் 2 BHKல இந்த ஒரு டைப்பை காமிச்சிடுறேன். 3 BHKல நம்ம மேலே போய் அதுவும் ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஏன்னா வந்து எல்லா வீடுமே என்னால் காமிக்க முடியாது, காமிச்சாலும் அந்தளவுக்கு டைமும் இருக்காது. சரி வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு, தேர்ட் ஃப்ளோரில் போயிட்டு அந்த 3 BHK வீடை பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போது மேலே போய் தேர்ட் ஃப்ளோர் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த நம்ம இங்கேயே பேசிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் கேட்கறது எனக்கு கேட்குது, என்னடா கீழே ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், இன்னும் இவன் பில்டப் ஏரியா, ப்ரைஸ் டீட்டெயில், லொக்கேஷன் டீட்டெயில் எதுவுமே சொல்லாமல் இருக்கானே அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இங்கே அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீட்டுக்கு 2 BHK பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட், அதாவது 2 BHK 986 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுவே 3 BHK நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, ப்ரைவேட் டெரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 1424 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 1424 ஸ்கொயர் ஃபீட்டில் வித் ப்ரைவேட் டெரஸோட ஸ்பேஷியஸாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக தான் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். 2 BHKவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 lakhs கோட் பண்ணிருக்காங்க. 3 BHK 96 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே காமன் தான். பேசிக்காக உங்களுக்கு கார் பார்க்கிங், GST, அதெல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதெல்லாமே காமனாக அடிஷ்னலாக வந்துடும். அது எல்லாமே டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சரவணா ஸ்டோர். எல்லாருக்குமே தெரியும், குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர் தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. அப்படின்னு தெரிலனா குரோம்பேட்டில் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ரெலா ஹாஸ்பிட்டலும் இருக்குது, நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். அது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் GST ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ரெலா ஹாஸ்பிட்டல் வழியாகவும் வரலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் வரலாம். சரவணா ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 400 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் தான் ட்ராவல் டைமு. டிராஃபிக் இருந்ததுன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். டிராஃபிக்கே இல்லைனா 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிடலாம். பல்லாவரம் அடுத்து ஒரு 3-4 ஸ்டாப்பிங் தான். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தானோன்னு மீனம்பாக்கம்லேருந்து மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுமே நமக்கு நியர்பைலேயே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரோடு வண்டலூர் கனெக்ட் ஆகும், அதுலேயும் மெட்ரோ நம்ம போட போகிறாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது. ரோடுமே பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. 24 ஃபீட் ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ரோடுமே நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. நான் வர வழி எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவும் வந்து கார்பரேஷன் லிமிட்டில் வர ஒரு ப்ராப்பர்ட்டி தான், CMD அப்ரூவ்ட். உங்களுக்கு லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் வந்துட்டோம். தேர்ட் ஃப்ளோரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 வீடு தான். நார்த் ஃபேஸிங்கில் ஒன்று, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒன்று. அப்படியே மேலே வாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். லிவிங் ஏரியா அந்தளவுக்கு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. ப்ளஸ் நமக்கு இதில் ப்ரைவேட் டெரஸுமே இருக்குது. ப்ரைவேட் டெரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூம் சைஸ்க்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
10க்கு 11 சைஸில் இந்த வீட்டோட ப்ரைவேட் டெரஸ் வரும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ப்ரைவேட் டெரஸ். நீங்கள் இந்த ஏரியாவை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. கார்டனிங் ஸ்பேஸாகவும் இல்லை மார்னிங் டைமில் எழுந்து யோகா பண்ணுறீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. வாங்க அப்படியே மீதி டீட்டெயில் எல்லாமே நான் டெரஸில் போய் ஒன்று ஒன்றும் சொல்கிறேன். வாங்க. இப்போ நம்ம டெரஸில் தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த டெரஸ்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூலன் டைல் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சைடில் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கேன்னு சொன்னால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிய பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சு உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிருவாங்க. ஸோ டெரஸில் நான் வந்து கீழே சொல்லியிருந்தேன், டெரஸில் போய் உங்களுக்கு ஒன்றுமே காமிக்கிறேன்ட்டு. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா சரவணா ஸ்டோர். ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சரவணா ஸ்டோருக்கும் நமக்கும் ரொம்ப நியர்பைன்ட்டு. அந்த சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வரும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா ஸ்ரீ பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ், அதுதான் நமக்கு அந்த ரெலா பார்த்தீங்களா அதோட பில்டிங். அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எஸ்பிஆர் பில்டர் அவங்களோட டேரக்ட் நம்பர் தான். ஸோ உங்களுக்கு யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை பாருங்கள். சைட்டை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். புக் பண்ணாமல் போகவே மாட்டீங்க. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் அந்த ப்ரைவேட் டெரஸ் இருக்க வீடை பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அது எல்லாமே ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிறது குயிக்காக முடிஞ்சிடும். ஈஸ்ட் ஃபேஸிங் நான் சொல்லவே தேவையில்ல. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க வீடு எப்பவுமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். உடனே லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் உடனே வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.